உங்களுக்கு தெரியுமா, நார்த் இந்தியாலயும் நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே தமிழ் வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் தான் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் மொத்தம் எத்தனை நாடுகளை பேசப்படுதுன்னு தெரியுமா? முதல்ல இந்தியால தமிழ்நாடு முழுவதும் தமிழ் தான் பேசுறாங்க. இந்தியால தமிழ்நாடு, இலங்கையில பலர் தமிழ் பேசுறாங்க. ஏன்னா இலங்கையோட ஒரு பூர்வ குடிகள் நம்ம தமிழர்கள் தான். அதனாலதான் இலங்கையிலும் தமிழ் பல பேரால பேசப்படுது. அது போலதான் இலங்கையோட ரூபாய் நோட்டிலும் தமிழ் இருக்கு. இலங்கையோட ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் இருக்கு. பிறகு மலேசியாலையும் தமிழ் அதிகமா பேசப்படுது. மலேசியா தமிழ் அங்கீகரிக்கப்பட்ட அபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. அதே போல சிங்கப்பூரும் தமிழ் ஒரு முக்கியமான மொழியா இருக்கு. சிங்கப்பூரிலும் தமிழ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கு. அங்க இருக்க ரூபாய் நோட்டிலும் நீங்க தமிழை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஐநா சபையின் வாசலில் யாதும் ஊரே யாவரும் கேளு என்று தமிழோடு வாசம் பதிவு செஞ்சிருக்கு. இந்த நாடுகள் மட்டும் இல்ல, பல நாடுகளில் தமிழுக்கு மிகவும் ஆர்வத்தை காட்டுறாங்க. குறிப்பா சீனாவிலும் ஜப்பானிலும் கொரியா உள்ள சில பகுதிகளிலும் பல பேரு தங்களோட குழந்தைகளுக்கு தமிழ் மொழிய தங்களோட குழந்தைகளுக்கும் தாங்களும் கற்றுக்கொள்ள ஆர்வத்தை காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழோட வரலாறு தெரிஞ்சிருக்கு. அதனால தமிழ் மேல ஆர்வத்தை காட்டுறாங்க. இது போல தகவல்களை தெரிஞ்சுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.